ஆரம்பிக்கலாங்களா? I'm surfing, miss if you got a bumper then twerk it, miss if you got a bumper then shake it. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி ஒரு சூப்பரான லிரிக்கல் அனிமேஷன் க்ளோயிங் எஃபெக்ட்ல கிளிட்ச் எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணி பக்காவா இந்த மாதிரி ஒரு வீடியோ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ நம்ம 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அலைட் மோஷன். இன்னொரு ஆப் என்னன்றதை நான் அடுத்ததா சொல்றேன். இப்போ இந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இங்க காட்டுற பாருங்க. உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா நான் வந்து அலைன் பண்ணி செட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதாவது சாங் வந்து ப்ளே பண்ணிட்டு மேல வந்து புக் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. புக் மார்க் ஆட் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு லிரிக்ஸ் முடியும் போது அடுத்த லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அந்த இடத்துல இந்த டைம் லைனை செட் பண்ணிட்டு அது மேல பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர்ல ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கு அப்புறமா அந்த லிரிக்ஸை சூஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க, பேக்ல இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். உங்களுக்கு புரியல, எனக்கு பேசிக்கே தெரியாது அப்படின்றவங்க பேசிக்கா அலைட் மோஷன் அப்ளிகேஷன்ல ஒரு லிரிக் எப்படி ஆட் பண்றது, இமேஜ் எப்படி ஆட் பண்றது, அதுல என்னென்ன எஃபெக்ட்லாம் இருக்கு, அது எல்லாமே நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒரு பிகினர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இப்போ இருக்க அலைட் மோஷனை யூஸ் பண்ணி ஒரு டுட்டோரியல் மேக் பண்ணி நான் போஸ்ட் பண்றேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லிரிக்கை மட்டும் அனிமேட் பண்ணாம வச்சிருக்கேன். அதாவது எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாம பிளைனா வந்து வச்சிருக்கேன். இதை நான் உங்களுக்கு அனிமேட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஒரு லிரிக் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 2000 பிளஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்துட்டு 2120 வந்து செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 314.7 அந்த இடத்துல வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த சைஸ் வந்து போதுமானது. ஜஸ்ட் வந்து நம்ம பேக் வந்துக்கலாம். இதில் இப்போ நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்டுக்கு போயிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா டெக்ஸ்ட்டுமே ஈவனாக ஒரே மாதிரி எஃபெக்ட்டில் வந்து கிடச்சிரும். டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் வார்ப் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி பிஞ்ச்பிள்ஸ் அப்படின்ற அந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்ற அந்த ஒரு எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபேட் இன் ஃபேட் அவுட்டை ஓப்பன் பண்ணி இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 10ல் செட் பண்ணிக்கோங்க. அவுட்டை பார்த்தீங்க அப்படின்னா 0ல் செட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க எஃபெக்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு பிஞ்ச்பிள்ஸ் அப்படின்ற அந்த எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸ்ட்ரென்த் அப்படின்ற அந்த ஆப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி 0.50ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளா இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி கலரை மட்டும் ஒரு லிரிக் விட்டு ஒரு லிரிக் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லிரிக் விட்டு ஒரு லிரிக் வந்து கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டார்க் எல்லோ கலர் எப்படி கொடுக்கறது அப்படின்றத நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல ஷோ ஆகுது இல்லையா? இந்த வீடியோ நம்ம நேற்று பண்ண வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ரொம்பவே இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டான ஒரு வீடியோ. இதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். இல்லைனா நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்கும். எல்லாமே ட்ரெண்டிங்கான வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணி கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேசிக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் இங்கே இருக்க இந்த பேலட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இந்த பால் இருக்கு இல்லையா, இந்த கார்னருக்கு மூவ் பண்ணி அப்படின்னா ஒரு டார்கஸ்ட் எல்லோ இந்த மாதிரி கிடச்சிரும். சிம்பிளாக இந்த கலரை எல்லாத்துலேயுமே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவில் எல்லா லிரிக்குமே ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோவை என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அடுத்து ஒரு ஆப்பில் போய்ட்டு எடிட் பண்ண போகிறோம். அந்த ஆப் என்ன ஆப், அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் நம்ம கொடுக்க போகிறோம், என்னென்ன ஆப்ஷன் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அடுத்ததாக பார்க்கலாம். ஓகே, அந்த க்ளோயிங் எஃபெக்ட், கிளிட்ச் எஃபெக்ட் இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச நோட் வீடியோ எடிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் டெலகிராமில் இருக்குது, போய் எடுத்துக்கோங்க. டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பற்றின எல்லா அப்டேட்ஸுமே கொடுத்துட்ருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி சேனலில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ப்ரீசெட் ஒர்க் ஆகலை, லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் எல்லாமே அங்கே தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் பற்றி யூடியூப்பில் பேசினாலே பார்த்தீங்கன்னா சேனலை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. லாஸ்ட்டாக 2-3 டைம் வந்து நம்ம சேனல் டெலிட் ஆனது காரணமே அதுதான். ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டவுன்லோடு என்கிட்ட இங்கே கேட்காதீங்க. முடிஞ்சதுன்னா டெலகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சாட் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்கேன். அங்கே கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம நோட் வீடியோ எடிட்டரில் தான் எடிட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நியூவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ரெட் கலர் ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மீடியா அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஆப்ஷனில் போய்க்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண அந்த ஒரு வீடியோவை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அசட் ஸ்டோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் க்ளோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நீங்கள் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா க்ளோ இந்த அளவுக்கு தான் இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு இல்லையா? நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் க்ளோயிங் எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். பழைய
நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா பழைய வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஸ்கேட்ரிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுங்கள், நல்லா கம்மி பண்ணுங்கள். ஓகேவா, ஒரு 3.64 வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்ட் வேல்யூ இருக்குது இல்லையா, அது வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். இன்டென்சிட்டி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா, 1.1 வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே இதில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம், ஜஸ்ட் பேக் வந்துக்கோங்க. அடுத்ததாக அகைன் வந்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அசட் ஸ்டோர் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ளே அகைன் வந்து போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளிட்ஜ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் இந்த சைடு ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கிளிட்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேவ் கிளிட்ஜ் அப்படின்ற ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கம்மி பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட அந்த ப்ரிவியூ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளிட்ஜ் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருந்திருக்கும், அதுதான் இந்த கிளிட்ஜு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இதை எப்படி அனிமேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கேல் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதில் போய்ட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ நான் 1.60 வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸ்பீடு இருக்குது இல்லையா, அதை வந்து கம்மி பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இதில் இந்த கிளிட்ஜ் எஃபெக்ட் வந்துட்டு ஒர்க் ஆகுது. இதில் ஆர்ஜிபி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஃபுல்லாக கம்மி பண்ணி 0 ஆக்கிடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆர்ஜிபி கலர் அப்படியே இருக்கிறது பிடிச்சிருக்கு, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம். இது வந்து நான் மாடலாக பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்றதுக்காக இதை நான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இதை அப்படியே க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஒரு எடிட்டர் அப்படின்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னா அதில் உங்களால் என்ன அப்டேட் பண்ணி க்ரியேட் பண்ண முடியும், என்ன சூப்பராக கொடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதை அப்படியே க்ரியேட் பண்ணுறது வந்துட்டு எல்லாருக்கும் வர்ற விஷயந்தான். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே க்ரியேட் பண்ண மட்டும்தான் வரும். உங்களுக்கும் அது பிரச்சனை இல்லை, லைட்டாக க்ரியேட்டிவிட்டி அப்படியே ஆட் பண்ணி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வேவ் கிளிச்சில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அடுத்ததாக ப்ளஸ் ஐக்கான் அகைன் கிளிக் பண்ணிவிட்டு அதே அசட் ஸ்டோரில் போய்க்கோங்க. அதே கிளிட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கிளிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா 0.15 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 1லே இருக்கட்டும். ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 0.80 வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகேவா, லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் பாக்ஸாக வந்துட்டு போகுது இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கிளிட்ஜு. ஸோ நான் ஏன் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் அது உங்களுக்கு புரியும். ஓகேவா, இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அடுத்து ஒரே ஒரு எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன எஃபெக்ட் அப்படின்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதே அசட் ஸ்டோரில் போய்க்கோங்க. நேச்சர் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நிறைய ஓல்டு வீடியோஸ்லாம் நம்மளால் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. மழை பெய்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா லிரிக் அனிமேஷன் வந்து போட்டிருப்பாங்க, கிளாஸ் மேலே அப்படியே வலிகிறது மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட் வீடியோ யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருந்தீங்க, எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. பட் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 0.45 நான் செட் பண்ணியிருக்கேன். பிளர் டைப் வந்து கிளாஸ்லேயே இருக்கட்டும். அதே மாதிரி பிளர் அப்படின்றதுல வந்து 0.10 வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்டாட்டிக் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து டிசபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்க எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டாட்டிக் 2, டைனமிக், அதுக்கப்புறம் ட்ரையல், அது எல்லாத்தையுமே ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ லிரிக்கல் அனிமேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதுக்கு மேலே இதில் எந்த ஒரு எஃபெக்ட்டும் நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபைனல் டச்சு. இதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கிறது மட்டும்தான். எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கீழே இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1080p வந்து செட் பண்ணிக்கோங்க. FBPS பார்த்தீங்க அப்படின்னா 30 வச்சு நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா நான் இந்த மாதிரி 60 வந்து செட் பண்ணிக்கிறேன். குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஹை அப்படின்றதில் செட் பண்ணிவிட்டு கீழே இருக்க க்ரீன் கலர் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இதை மாதிரி க்ரியேட் பண்ணலாம். பட் இதை க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். எதுக்காகனா அந்த வீடியோவில் அந்த கரெக்டாக பீட் மார்க்கை மார்க் பண்ணி அதில் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். மற்றபடி இந்த எஃபெக்ட் கொடுக்குறது, இதை எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ஈஸி. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இதே மாதிரி வேறு என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது மாதிரி வீடியோஸும் பண்ணலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது மாதிரியும் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எடிட்டிங் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நேரம் ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆரம்பிக்கலாங்களா?